ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படிலாம் வாட் ஆர் த அதர் ஃப்ரேசஸ் டு சி வெயிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு 5 வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை. அதாவது ஸ்டாண்ட் பை அப்படிங்கிறது வேறு. சம்டைம்ஸ் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும்னு இருக்கும். எப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பேட் திங் நடந்துகிட்ருக்கும், அங்கே வந்து நான் ஒரு ஆஸ் அ வியூவராக நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை பார்த்துட்ருக்கேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கண்டிஷனில் நான் அதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஈ ஸ்டாண்டிங் பை தட் ஆக்சிடெண்ட் ஹேப்பன்ஸ். அவர் கண் முன்னாடியே அந்த ஆக்சிடென்ட் நடக்குது, அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஈ வாஸ் வெயிட்டிங் தேர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஸ்டாண்ட் பைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு பேக். இது என்னென்னா ஒரு முன்னாடி நடந்த ஒரு பேட் இன்சிடென்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதனால் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல, கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். ஒருவேளை என்னால் அது பண்ண முடியுமோ இல்லை பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம ஹோல்ட் பேக், கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஹோல்ட் பேக். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பி பேஷண்ட். இது எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, ஏன் டென்ஷன் ஆகுற. ஸோ பி பேஷண்ட் இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பி பேஷண்ட். ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா பிட் ஒன்ஸ் டைம். இது வந்து வெயிட் ஃபார் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. மை ஃப்ரெண்ட் இஸ் பிட்டிங் ஃபார் ஹர் குட் டைம் டு ஜாயின் இன் அ கவர்மெண்ட் போஸ்டிங். இதுதான் வந்து பிட் ஒன்ஸ் டைம் சொல்லுவோம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பிட் ஒன்ஸ் டைம். லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேங் ஃபயர். இது வந்து டிலே இன் ஆக்ஷன். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் சென்னையில் ஹெவி ரெயின் இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் தர் இஸ் வாட்டர் ஸ்டாக்னேஷன். இங்கே நம்ம சொல்லலாம் கார்ப்பரேஷனோ இல்லை கவர்மெண்ட்டோ வந்து வாஸ் ஹேங்கிங் ஃபயர் இன் தி டேக்கிங் ப்ரிகாஷன் மெத்தட். அங்கே வந்து ஒரு டிலே பண்ணிட்டாங்க, அதனால தான் எங்கள் தண்ணி இவ்வளோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த அதர் வேஸ் டு சே ஹோல்ட் ஆன் இல்லை வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் பை, செகண்ட் ஹோல்ட் பேக், தேர்ட் ஒன் பி பேஷண்ட் அண்ட் bid one's time, and the last one hang fire. I hope you understand these phrases and its real meaning. So I catch you in the next video. Thank you for watching.